ஏன் தெரியல? உங்கள் கூட இருந்ததுக்காக அவன் ஒரு அடிமை தான், அவன் நம்ம கூட இருந்தவன் தானே, நமக்காக வெளியே காவல் நின்றான் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. சேகுவாரா சாருக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை நான் புரிஞ்சுக்கிறதுனா நான் தான் முட்டாள். அதை தான் பொன்ராட்சி சார் ஒரு பேட்டியில் சொன்னார். பிடி செல்வகுமாரோடைய இழந்தது வந்து எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க இண்டஸ்ட்ரியல் அவருக்கு பிடி செல்வகுமார் விட்டுட்டாரு, பிடி செல்வகுமார் பெரிய இழப்பு, பிடி செல்வகுமார் பெரிய பாதிக்கப்படுவார், பாவம் நடுரோட்டில் விட்டுட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க. அது கிடையவே கிடையாது. இழப்பு விஜய்க்கு தான். இப்படிப்பட்ட ஒரு சவால் விடுறவன், இப்படிப்பட்ட அவனுக்காக உண்மையாக உழைக்கிறவன், யாராக இருந்தாலும் வந்து முதல் ஆளாக நிற்கிறவன் ஒரு ஆள் கிடைக்க மாட்டான். அப்படி தான் நான் நின்று அந்த குடும்பத்துக்காக நின்னேன். ஏன்னா இது பெருமைக்காக சொல்ல தம்பி. நீங்க அவங்க அப்பாவே பல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாங்க. ஓபனா பேர் சொல்லியிருப்பாரு. இருக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறவர் பிடி பங்கு. எங்க குடும்ப பிரச்சனையில முதன்மை ஆளானு அதை சால்வ் பண்றவர் அவர் தானே, அவங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்படி இருக்கிற பட்சத்துல ஏதோ ஒரு சரி ஒரு சூழல் ஒரு நமக்கு பாதகமா நடக்கும், சிலது சாதகமா நடக்கும், சில பாதகமா நடக்கும். அந்த நேரத்துல தான் நம்ம கண்ணு கருத்துமா இருக்குன்னு தெரியலையே. அவங்க அப்பாவை தள்ளி விடுற, அம்மாவை தள்ளி விட்டுற, எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப ரொம்ப வேதனை என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து உனக்காகவே உயிரை கையில் பிடிச்ச உனக்கு உயிர் தந்தவர் சந்திரசேகர். அவர் ஒரு 60வது ஆண்டு ஒரு இது பண்ணுறாரு. 60வது ஆண்டு வந்து உங்களுக்கு தெரியும், அந்த 60ஆம் கல்யாணங்கிறது சாதாரண ஆட்களே அதை ஆசீர்வாதம் புனிதமாக நினைப்பாங்க. ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு நல்லதுன்னு நினைப்பாங்க. அந்த மனுஷன் தனியாக இருந்து ஒரு அனாதையாக இருந்து திருவடைந்துவராக ஏதோ ஒரு ஊர். விஜய் போகலை. நீங்கள் நினச்சி பாருங்கள். சரி, அப்போ வந்து சங்கீதா மேடம் இருக்கிறாங்க. சங்கீதா மேடத்தை விடலை. சரி, உன் பையனை பிள்ளையே விடலாம்ல, பேரம்பேத்தியங்களாக வந்தான்னு சொல்லலாம். அதை எல்லோரும் ஆனந்தத்தோட குடும்பத்தோடு கொண்டாடுவாங்களா அந்த 60ஆம் கல்யாணத்தை. ஆமாம் ஆமாம். பலரும் வந்து சந்தோஷமாக இருந்து அது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்களாம். ஆனால் பாருங்கள், இப்போவும் அந்த ஸ்டில்ஸ் இருக்கும். 2 வாரம் சினிமா துறையில் 60ஆம் கல்யாணம் பெரிய விஷயம். அந்த மனுஷன் இவ்வளோக்குள்ளே போராடி தனியாக வந்து ஒரு கல்யாணம் பண்ணி இவ்வளோக்குள்ளே அந்த மனைவியோட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம். ஏன் ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு அப்பா இல்லை? சரி, இதுதான் சார் அவருடைய கேரக்டர். ஓகே.